இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு ஜமுனா. அதான் அன்னைக்கு நம்மளே எதிர்த்து பேசினால அப்பவே உனக்கு புரிய வேணாம். இந்த தைரியம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, இவ ஒண்ணு இப்போ உங்க வீட்டு பொண்ணு இல்ல, அயிலி என்னோட மனைவி. அம்மா, எந்த உரிமையில நீங்க அவ மேல கை வச்சீங்க? அடைச்சி வாய மூடு. உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. பொண்டாட்டியா பொண்டாட்டி. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா இவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரித்திகா நல்லா இருந்தா அது இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுக்காதே. அவளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் சித்தி, நான் அப்படியெல்லாம் என்னைக்குமே நினைச்சது இல்ல. அப்புறம் எதுக்காக ரித்திகா பின்னாடியே வந்து இந்த வீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்க? வேற எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? அந்த வீட்ல இருந்தப்போ உன் அம்மா போட்டோவை வீட்ல கொண்டு வந்ததுக்கு என்ன நடந்துச்சுன்றத மறந்துட்டியா? அப்படி இருந்தோம் இன்னைக்கு நீ இப்படி பண்ணிருக்கனா வேணும்னே பண்றதா தானே அர்த்தம்? இல்ல இல்ல, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்ல இருக்கிறது சரியா இருக்காது. போடி வெளியே. ஏய், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல. போடி. ஆட புடி ஜமுனா. ஓடி. போடி வெளியே. என்ன பண்றீங்க சித்தி? சொன்னா கேளுங்க சித்தி. அத்தை, சித்தி விடுங்க சித்தி, விடுங்க. அத்தை, சித்தி சொன்னா கேளுங்க. சித்தி விடுங்க சித்தி. சித்தி. ஜமுனா, நிறுத்துங்க. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யார் வீட்டுக்குள்ள வந்து யார வெளியில போக சொல்றீங்க? அயலி என்னோட கெஸ்ட். நான் தான் இவள இந்த வீட்ல தங்க வச்சிருக்கேன். இவ அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதும் நான் தான். நீங்க எப்படி இவ மேல கை வைக்கலாம்? உங்களுக்கு அதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, அப்ப இவளால என் வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு நான் சொல்றேன், எங்க அம்மாவும் சொல்றாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப இவ கையை எங்க அம்மா புடிச்சது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதா? இத பாரு ரித்திகா, இதுதான் சமயம்னு நீயும் உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீதான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வைக்கிற மாதிரி செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதே தப்ப பண்ணிட்டு இருக்காத. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை